இவ்வளோ விஷயங்கள் அவங்க சைடில் சொல்லிட்டாங்களா? இப்போ இந்த பக்கம் வாங்க. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனிகள கேவிஎன் அவங்க தரப்புல ஆஜரான வக்கீல் என்னென்ன சொன்னாப்ல, கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் இந்த படத்துல முதலீடு பண்ணியிருக்கிறதா அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க கூடாதுங்க இந்த விஷயத்த. ஏன்னா இவ்வளோ தூரம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். கடந்த 9ஆம் தேதி படம் ரிலீஸ் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். நல்லா உறக்க கத்தி சொல்லிட்டோம் அந்த விஷயத்த. தட்கல் முறையில் டிசம்பர் 18ஆம் தேதியை நாங்கள் விண்ணப்பிச்சிட்டோம். முதல்ல ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நாங்கள் டிசம்பர் 18 சென்சார் சர்டிஃபிகேட் சார்ந்து விண்ணப்பிச்சிட்டோம். பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருக்காங்கள, அந்த படம் பார்க்குறவங்க சென்சார் போர்டில் இருக்க டீம், இவங்களால மட்டும்தான் மறு ஆய்வு செய்ய முடியுன்றாங்க. ஒன்றும் இல்லை மக்கள், உதாரணத்துக்கு இப்போ ஒரு 5 பேர் படம் பார்க்குறான்னு வைங்க. அதில் 3 பேருக்கு ஓகேப்பா இது சரியில்லை, இது நம்ம ரிவ்யூக்கு அனுப்புவோம் அப்படின்ற விஷயம் அவங்க முடிவு பண்ணால் ரிவ்யூக்கு அனுப்பலாம். ஏன்னா பெரும்பான்மை 5ல் 3 தான் பெரும்பான்மை. 5ல் 1 அப்படின்றது பெரும்பான்மை கிடையாதுல்ல. இதை தான் கேவிஎன் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக முன் வச்சாங்க. ஒரு உறுப்பினர் மட்டும் எப்படிங்க பெரும்பான்மையாக முடியும் இந்த விஷயத்தில்? முதல்ல படம் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தனி புகாரை எப்படி வழங்க முடியும், அதுவும் படம் பார்த்தவங்க இல்லையே, அந்த கேள்வியை கேட்குறாங்க. ஓகே, உறுப்பினர்கள் தங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்குல்ல, இது எல்லாம் பரிந்துரையாக வேணா முன்வைக்கலாம், ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி முன்வைக்கலாம், சஜஷன்ஸாக முன்வைக்கலாம், அவ்வளோதான். அவங்க எழுதுகிற கடிதம் இருக்குல்ல, அதை கூட புகார் கடிதமெல்லாம் எடுத்துக்க முடியாதுங்க, இது ரூல்ல இல்லையே அப்படின்ற விஷயத்த கேவிஎன் தரப்பு சொல்லுது. சட்டத்துக்கு உட்பட்டு வாரியம் செயல்படணும், இதைத்தான் நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து நின்றுருக்காங்க தெரியுதா? எங்கள் படத்துக்கு மட்டும் இந்த பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கு. இவங்க மற்ற படங்கள் சார்ந்த சட்டத்தை இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணாலும் தெரியல, சட்டத்தின் உட்படி ஃபாலோ பண்ணாலும் தெரியல. ஆனால் எங்கள் விஷயத்தில் அவங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. இதைத்தான் சென்சார் போர்டு மேலே கேவிஎன் தரப்பு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டாக கோர்ட்டில் முன் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நீதிபதி என்னென்ன சொன்னாங்க, விதிகளின் படி தான் முடிவெடுக்க முடியுங்க, இதை சார்ந்து மட்டும்தான் சென்சார் போர்டுக்கு நாங்களே உத்தரவிட முடியும். எங்கள் ரூல்ஸ் படி என்ன இருக்கோ உங்கள் ரூல்ஸ் படி அதன்படி செயல்படுங்க அப்படி நாங்கள் உத்தரவிட முடியும். ரிலீஸ் தேதியை நீங்கள் அறிவிச்சாலும் சரி, அறிவிக்காமல் போனாலும் சரி, வாரியத்தோட டைம்லைன் இருக்குல்ல, அது எல்லாரும் கட்டாயமாக பின்பற்றியே ஆகணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. இந்த வழக்கில் நாளைக்கு தீர்ப்பு வருதுங்க. 9ஆம் தேதி படம் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மலேசியா உட்பட பல நாடுகளில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பல பேர் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு திரும்ப டிக்கெட்டை புக் பண்ணிட்டு. இந்த வழக்கோட தீர்ப்பு நாளைக்கு மறுநாள், அதாவது எப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருந்தாலோ அதே 9ஆம் தேதி காலையில் தீர்ப்பு வழங்கப்படும் கோர்ட் இப்போ சொல்லியிருக்குங்க.